தக் லைஃப் படம் பார்த்துட்டு வந்தேன். அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் எனக்கு சொல்லணும்னு தோணுது, அதையும் சொல்லிடுறேன். ஏடா இந்த படத்துக்காடா ஒரு ஆடியோ லான்ச் வச்சு அந்த மனுஷன் பாவம், அந்த மனுஷன் வேற யாரும் இல்ல, கமலஹாசன் தான். அவர் கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு சகோதரத்துவத்தில் ஒரு விஷயத்த சொல்ல போய் அது என்னமோ பொய்ன்ற மாதிரி கர்நாடகாரன் பூரா இப்ப கமலஹாசனை போட்டு திட்டிக்கிட்டு மன்னிப்பு கேட்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மனுஷன் மன்னிப்பு கேட்க போறதுல கேட்கவும் தேவை கிடையாது. ஏன்னா அவர் எதுவும் பொய்யெல்லாம் சொல்லல, கரெக்டா தான் சொல்லியிருக்காப்ல. இப்ப என்ன மேட்டர்னா, கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி இந்த கர்நாடகாரங்க இந்த படத்தை பேன் பண்ண விஷயத்துல அவங்களே அறியாம ஒரு நல்ல விஷயத்தை பண்ணிட்டாங்க இந்த படத்தை பார்க்காம. அப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காப்புல நம்ம மாண்புமிகு மணிரத்னம் அவர்கள். அந்த படத்தை கழுவி ஊத்துறதுக்கு ஒரு 90% இருக்கு, அந்த 10% பாசிட்டிவ் மட்டும் சொல்லிட்டு போயிருவோம். அந்த 10%ல முத இடத்துல இருக்கிறவர் கமலஹாசன். வேற என்ன நடிப்பு தான், நடிப்பு மிரட்டி விட்டாப்ல. அதுக்கப்புறம் சிம்பு அவரும் நடிப்பு மிரட்டி விட்டாப்ல. நடிப்பு கேட்டகரியில அவுகன்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நடிப்புல எல்லா ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸும் இந்த படத்துல நல்லா நடிச்சிருந்தாங்க. பாட்டு சொல்லவே தேவையில்ல, ஏஆர் ரகுமான் பிரிச்சு விட்டுருந்தாப்ல. என்ன பிஜிஎம் தான் அங்கங்க அந்த சீரியல்ல வர ஷாக்கிங் பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி டடன் டடன் இருந்துச்சு. இவங்க எல்லாம் அவங்களோட பங்கை சரியா பண்ணிட்டாங்க. இப்ப வர இந்த மாண்புமிகு லெஜெண்டரி டைரக்டர் மணிரத்னத்துக்கு பாயாசம் எங்கடா அப்படின்ற மாதிரி எங்க கதை, அப்படியே இதுதான் கதை அப்படின்னு சொன்னா இது கதையா? இதெல்லாம் ஒரு மெயினா ஒரு நோக்கத்தோட ஒரு படம் இருக்கும், அந்த படத்துல ஒரு பார்ட்டா இருக்க வேண்டிய ஒரு கதை. இதுல வேற இவர் படத்தெல்லாம் பார்க்கணும்னா நம்மளுக்கு தனி இன்டெலிஜென்ஸ் தேவையான ஒரு கூட்டம் கொதிச்சுக்கு இருப்பாங்க. ஏப்பா நீயே போய் பாருப்பா அப்படி என்னதான் எடுத்து வச்சிருக்காப்ல அப்படின்னு. அதை தாண்டி இந்த படத்துல எனக்கு ஆரம்பத்துல இருந்து நெருடலாவே இருந்தது என்னன்னா, கல்யாணம் ஆகிற வயசுல புள்ள இருக்கிற ஒரு ஆள் ஒரு இல்லீகல் அஃபேர்ல இருக்கிறத அப்படியே தெய்வீகமா ரொமான்டிக்கா காமிச்சு வச்சிருக்காப்ல நம்ம மாண்புமிகு மணிரத்னம். அப்படியே நாசுக்கா அந்த நாரப்பைய வேலையை நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்காப்ல. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு நான் முன்னாடி சொன்னேன் தெரியுமா? அதான் இந்த படத்தை கர்நாடகால பேன் பண்ணி அவங்கள அறியாமலே அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை அவங்களே பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் இந்த படத்தை நீ பேன் இல்ல, நீ என்ன வேணா பண்ணு, உன்ட்ட மன்னிப்புலாம் கேட்க முடியாது. ஆமா, அப்புறம் உண்மையை சொன்னா கசகத்தையும் செய்யும், அதுக்கெல்லாமா மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க முடியும்? அதை பத்தி இன்னொரு வீடியோல தெளிவா பார்க்கலாம்.